வாழ்க வளமுடன். இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா கெண்டை கால் பிடிப்பு, காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காஃப் மசில்ஸ் வந்து வலிக்கும், இல்லாட்டி பிடிச்சிக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிராம்ப்ஸ் பிடிச்ச மாதிரி கால் இழுத்துக்கும். நைட் படுத்துட்டு இருக்கிறதுக்கு, பெட்டில் படுத்துட்டு இருக்கிறதுக்கு இழுத்துக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து வலிக்கும். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் சின்ன குழந்தைங்களுக்கே கிராம்ப்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கு, அப்புறம் ப்ரெக்னென்ட்டு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிராம்ப்ஸ் பிடிக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வைக்கக்கூடாது, எந்த சீடும் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிற எந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிஸ் எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து எல்லாமே வந்து கடவுள் இயற்கை படைப்பே வந்து கொடுத்துருப்பாங்க. ஏதோ டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த அயன் டேப்லெட் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் கிராம்ப்ஸ் பிடிக்காது. பட் ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி பெரியவங்களுக்கு, 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கெண்டை கால் பிடிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ காமனாக எல்லாருக்கும் இருக்குது. அதை எப்படி வந்து சரி பண்ணுறது, அதுக்கு எப்படி விதை வைக்கிறது அப்படின்னு நான் காமிச்சு கொடுக்குறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மிளகு, அப்புறம் இந்த இடத்துல வந்து வெந்தயம் கட்டணும். அதே மாதிரி இந்த இடத்துல வெந்தயம் கட்டணும். கொஞ்சமாக கட்டினா போதும். அப்புறம் இங்கே வெந்தயம். நடு விரல், மோதிர விரலில் இந்த இடத்துல நடுவில் வந்து இது மிளகு வைக்கணும். ஒவ்வொரு மிளகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. முட்டி பகுதி வச்சுக்கலாம். இது வந்து நைட் நேரத்தில் வச்சுக்கோங்க. நைட் நேரத்தில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த காஃப் மசில்ஸ் எல்லாம் பிடிக்காது. நிறைய பேருக்கு நைட்டில் தான் காஃப் மசில்ஸ் ப்ராப்ளம் வரும், கிராம்ப்ஸ் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மைக்ரோபோர் டேப்பு, 1 இன்ச் டேப்பு, இது பேர் 8 ஹவர்ஸ் வச்சுருக்கணும். இப்போ இங்கே வந்து வெந்தயம். அதே மாதிரி இந்த முன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிளகு, இங்கே ஒரு மிளகு, இந்த நடுவிரலில் ஒரு மிளகும், மோதிர விரலில் நடுவில் ஒரு மிளகு. அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த முட்டி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து வெந்தயம், இங்கேயும் வெந்தயம் வைக்கணும். இந்த மாதிரி விதைகளை வைக்கும்போது நமக்கு வந்து இந்த காஃப் மசில்ஸ் ப்ராப்ளம் வராது. கிராம்ப்ஸ் பிடிக்கிறது, கெண்டைக்கால் பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சரியாகும். இதை வந்து செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க